ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வினிஸ் ஹேர் கேர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹோம்மேட் ஷாம்பூ. இந்த ஷாம்பூ வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக முடி வளர்ச்சிக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு முடி வந்து அடர்த்தியாக நமக்கு வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த ஷாம்பூ பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு. பச்சைப்பயிரில் விட்டமின் பியும் சியும் அதிக அளவில் இருக்குது. புரோட்டீன், கால்சியம், ஃபைபரும் அதிக அளவில் இருக்குது. இது நம்மளோட ஹேர் க்ரோத்தை நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்கேல்பில் ஏதாவது ஃப்ளேக்கினஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அதை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுறதுக்கான தன்மை வந்து இந்த பச்சைப்பயிரில் இருக்குது. நம்ம கடையில் வாங்குற கெமிக்கல் ஷாம்புக்கு பதில் இந்த பச்சைப்பயிரை கூட ரெகுலராக அரைச்சி நம்ம தலை குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா ஸ்கேல்ப் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகும். நெக்ஸ்ட் ஹேர் க்ரோத் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்மளோட ஸ்கேல்ப்பை க்ளீன் பண்ணுறதுக்கான தன்மை வந்து இந்த பச்சைப்பயிரில் இருக்குது. முக்கியமாக முடியோட ரூட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான தன்மையும் பச்சைப்பயிரில் இருக்குது. இப்போ இந்த ஷாம்பு பண்ணுறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சைப்பயிர் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். என்னோட ஹேர் லென்த்துக்கு. சப்போஸ் உங்களுக்கு ஷார்ட் ஹேராக இருந்துச்சுன்னா 1.5 இல்லைனா 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சைப்பயிர் எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த ஷாம்பு பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான பொருள் வெந்தயம். வெந்தயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிக அளவில் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸும் இதில் அதிக அளவில் இருக்குது. இது நம்மளோட ஸ்கேல்பெல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணும். ஈவன் டேண்ட்ரஃப் வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட அதை சரி பண்ணுறதுக்கான தன்மை இதில் இருக்குது. முக்கியமாக நிக்கோட்டினிக் ஆசிட் அப்படின்ற ஒரு கண்டென்ட்டும் இந்த ஃபெனுக்ரிக்கில் இருக்குது. இது நம்மளோட முடியை நல்லா ஸ்ட்ராங்காகவும் அடர்த்தியாகவும் வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். முடிக்கு வந்து நேச்சுரலாகவே அடர்த்தி கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த வெந்தயத்தில் இருக்குது. வெந்தயத்தோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நான் வந்து எடுத்திருக்கேன். அடுத்து இந்த ஷாம்பு பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு பொருள் வந்து ரோஜா பூ இதழ். இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸை நல்லா காய வச்சு இந்த மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ரோஜா பூ இதழில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸும் ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸும் அதிக அளவில் இருக்குது. இது நம்மளோட ஸ்கேல்ப்பை நல்லா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி நம்மளோட ஹேரை நல்லா நரிஷ் பண்ணும். நிறைய பேருக்கு ஹேர் பிரேக்கேஜ்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ரோஜா பூவை வந்து ரெகுலராக உங்கள் கண்டிஷனரில் இல்லை வேறு ஏதாவது ஹேர் மாஸ்கில் வந்து நீங்கள் சேர்த்துக்கிறப்போ ஹேர் நல்லா கம்ப்ளீட்டாக ஷைனிங்காகவும் ஸ்ட்ராங்காகவும் வளரும். இந்த ஹேர் பிரேக்கேஜ் வேறு ட்ரைனஸ் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணும். இந்த ரோஜா பூ இதழை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேச்சுரல் ஹேர் கண்டிஷனராக கூட யூஸ் பண்ணலாம். நிறைய ஹேர் ப்ராப்ளம்ஸை வந்து இது சரி பண்ணும். நம்ம கடையில் வாங்குற கெமிக்கல் கண்டிஷனரை விட ஹோம்மேட் கண்டிஷனர் வந்து ரொம்பவே சேஃப் நமக்கு. நெக்ஸ்ட் சீக்காய் யூஸ் பண்ணுறவங்கலாம் கெமிக்கல் கண்டிஷனர் வந்து யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஹோம்மேட் கண்டிஷனர் ரொம்பவே நமக்கு ஹெல்ப் பண்ணும். நான் முடிஞ்சால் நெக்ஸ்ட் வீடியோலேயே இந்த ரோஸ் வச்சு ஹோம்மேட் கண்டிஷனர் எப்படி பண்ணுறது அப்படின்னு அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த ஷாம்பு பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு ரோஸ் வந்து எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு நீங்கள் ரோஸ் ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இது ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்து இந்த ஷாம்புக்கு நமக்கு தேவையான முக்கியமான பொருள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சோப் நட், பூவந்தி கொட்டை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சத்து வந்து நம்மளோட ஹேருக்கு கொடுக்கும். ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணும். முக்கியமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, டி, இ அண்ட் கே வந்து அதிக அளவில் இருக்குது. ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸும் இதில் அதிக அளவில் இருக்குது. நேச்சுரலாகவே நம்மளோட ஸ்கேல்பில் வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன், காயெல்லாம் இருந்தால் கூட அந்த காலத்துலேருந்தே இந்த சோப் நட்டை வந்து ரெகுலராக வந்து இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ்லையும் இப்போ வரைக்கும் இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நிறைய சத்து வந்து இதில் நிறைஞ்சிருக்கு. இப்போ இந்த சோப் நட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 சோப் நட் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இது நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லா நுரைச்சி வரும். நமக்கு முடியோட வேரெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆக்கி முடியை ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த சோப் நட் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையிலலாம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு தேவைன்னா அங்கே கேட்டு பாருங்க. அடுத்து இந்த ஷாம்புல நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதம் வடித்த தண்ணி. இதுக்கு பதில் நீங்கள் சாதா வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் சாதம் வடித்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணுறப்ப பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு இன்னுமே அதிக அளவில் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற ஒரு இன்க்ரீடியண்ட்டோட தன்மையும் அதிக அளவில் நமக்கு வேலை செய்யும். முக்கியமாக இந்த சாதம் வடித்த தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் பி அண்ட் சி அதிக அளவில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நிறைய சத்து வந்து இந்த தண்ணியில் இருக்குது. இந்த சாதம் வடித்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு முடியையும் தனித்தனியாக ஸ்ட்ராங் ஆக்கும். முக்கியமாக முடியோட வேருக்கு நல்ல சத்து கொடுக்கும். அந்த மாதிரி இருக்கப்ப நம்ம முடி நல்லா ஹெல்த்தியாக வளரும். நெக்ஸ்ட் ஹேர் க்ரோத்தும் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக சாதம் வடித்த தண்ணியை நீங்களும் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த சாதம் வடித்த தண்ணியோட அளவு வந்து நம்மளுக்கு ஷாம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 250 ml அளவுக்கு சாதம் வடித்த தண்ணி வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முந்தின நாள் நைட்டு நம்ம அந்த சாதம் வடித்த தண்ணியில் எல்லாத்தையுமே ஊற வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வச்ச பச்சை பயிரை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க வெந்தயத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் ரோஸ் பெட்டல்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூவந்தி கொட்டையை வந்து நம்ம நல்லா இடிச்சிட்டு அது உள்ளே இருக்க கொட்டையை வெளியில் எடுத்துட்டு அந்த காயை மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன அம்மி இல்லை உரலில் வச்சு நல்லா இடிச்சுக்கோங்க.
ஒரு வாட்டி 2 வாட்டி இடித்தாலே அது ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும். உள்ளே இருக்க கொட்டையை தனியாக எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 10லேருந்து 15 சோப் நட் வந்து இந்த மாதிரி நான் உடச்சி எடுத்துக்க போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து அதிகமாக நுரைச்சி வரணும் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி அழகாக பிரிஞ்சு வந்துடும். இதை இன்னுமே வேணும்னா உங்களுக்கு குட்டி குட்டி பீஸாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஊறுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதை நான் அந்த தண்ணியில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் வந்து அந்த தண்ணியில் உள்ளே மூழ்கிற அளவுக்கு கம்ப்ளீட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 8 hours வந்து இது நல்லா ஊறணும். அதனால தான் முந்தின நாள் நைட்டே இதை பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். அந்த ரைஸ் வாட்டரில் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஊற வந்து பார்த்தீங்கன்னா சத்து அதிக அளவில் நல்லா இறங்கும். அப்போ இன்னுமே நம்மளுக்கு பெனிஃபிட் வந்து அதிக அளவில் கிடைக்கும். நீங்கள் கொஞ்ச நேரம் மட்டும் இதை இந்த மாதிரி ஊற வச்சுட்டு உடனே வந்து அதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் இருக்காது. இப்போ மார்னிங் வந்து நம்ம ஊற வச்சதை திறந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து அது சாஃப்ட் ஆகிட்டு இருக்கும். நம்ம காய வச்ச ரோஸ் பெட்டல்ஸ்லாம் கூட ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டு இருக்கும். இந்த பச்சை பயிரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். வெந்தயம், பச்சை பயிறு, சோப் நட் எல்லாமே கம்ப்ளீட்டாக கலர் வந்து இப்போயே மாறி இருக்கு. இவ்வளோ நேரம் நம்ம வந்து எல்லாத்தையும் ஊற வச்சதால சோப் நட்டோட பவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இப்போவே நுரைச்சி வந்திருக்கும். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாம்புவாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு. நம்ம அரைச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து திப்பியாக இருக்கக்கூடாது. ஏன்னா முடியில் மாட்டிக்கும். முடியில் வந்து மாட்டிக்கிச்சுன்னா வாஷ் பண்ணுறதுக்கும் கஷ்டம், ஹேர் ஃபாலும் அதிகமாகும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சதுமே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அது நுரைச்சி வந்திருக்கு அப்படின்றது தெரியும். முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாம்பு வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதில் ரைஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சீக்கிரம் வந்து புளிச்சிடும். வெந்தயமும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து புளிப்புத்தன்மை வந்து அதுக்கு இருக்குது. அதனால ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுங்கள். இதோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். அப்போ தான் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு எக்ஸ்ட்ரா அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு வராது நமக்கு. ஸோ அதனால தான் இந்த சொல்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம யூஸ் பண்ணாலே போதும். அதோட சத்து வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக கிடைச்சிடும். நீங்கள் என்ன தான் கடையில் வாங்கின ஷாம்பு வந்து ரெகுலராக யூஸ் பண்ணாலும் ஒரு ஹேர் வாஷ்க்கு இந்த ஷாம்பு வந்து ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப தலை வந்து ரொம்ப அழுக்காக இல்லாமல் பார்த்துக்கோங்க. அழுக்கோடு இருக்கப்ப இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சரியாக எண்ணெயும் போகாது, பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்காது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு நாள் கேப் விட்டு மறுநாள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஹோம்மேட் ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப எந்த ஹேர் மாஸ்க்கும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதுலேயும் நம்ம நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹேர் மாஸ்க்லையும் நீங்கள் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறப்ப ஒரே டைமில் அதிகமான இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம தலையில் வந்து ஏற்றுக்கிறதுக்கு அது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஏதாவது ஒன்றை வந்து யூஸ் பண்ணுங்கள். இதை ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப உங்களோட ஹேர் க்ரோத்தில் நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக, ஸ்மூத்தாக, ஸ்ட்ராங்காக உங்களோட ஹேர் வந்து வளரும். நம்மளோட ஸ்கேல்ப்பும் ஹேரும் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.